பார்க்க போக வேணாமா? அவரை பார்க்கறதுக்கு நீங்கள் பெத்லஹேம்லாம் போக வேண்டாம். இருக்கிற இடத்திலே முழங்கால் போட்டு அவரை தேடினா அவர் உங்களை தேடி வருவார். அப்படியா? என்னது, ஏசப்பாவே நம்ம தேடி வருவாரா? ஆமாம், இந்த பைபிளில் ஏசப்பாவோட வார்த்தை இருக்குது. இதை நம்ம வாசித்து அதை கை கொண்டு நடக்கும்போது ஏசப்பாவே நம்மளை தேடி வந்துருவார். ஏசப்பா எங்கே இருக்காரு? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார்னு சங்கீதம் 145 அதிகாரத்தில் 18 சொல்லப்பட்டிருக்கு. அப்படியா? என் மனசுலக்கும் ஏசப்பா வந்துட்டாரு. வருவாரா? உண்மையா? அப்போ ஏசப்பா எங்கே இருக்காரு? உண்மையாய் பிதாவை தொழுது கொள்கிறவர்கள் யாவரும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்குதுன்னு ஏசப்பா சொல்லியிருக்காரு. அவர் நம்ம உள்ளத்துல தான் இருக்காரு தம்பி. அப்படியா? இந்த நாள்ல இருந்து ஏசப்பாவை தேட நாங்க தயாராயிட்டோம். அப்ப நீங்க? நாங்களும் தயாராயிட்டோம். ஆடுவோம் பாடுவோம் இயேசுவுக்காய், ஆண்டவருக்காக எழுந்து நிற்போம். ஆடுவோம் பாடுவோம் இயேசுவுக்காய், ஆண்டவருக்காக எழுந்து நிற்போம். சின்ன பிள்ளைங்க நாங்க, இயேசுவின் செல்ல பிள்ளைங்க. சின்ன பிள்ளைங்க நாங்க, இயேசுவின் செல்ல பிள்ளைங்க. கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, துன்பம் இல்லையே, துயரம் இல்லையே. கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, துன்பம் இல்லையே, துயரம் இல்லையே. நாங்க இயேசுவின் கண்மணிகளே, நாங்க இயேசுவின் கண்மணிகளே. ஆடுவோம் பாடுவோம் இயேசுவுக்காய், ஆண்டவருக்காக எழுந்து நிற்போம். ஆடுவோம் பாடுவோம் இயேசுவுக்காய், ஆண்டவருக்காக எழுந்து நிற்போம். நாங்க இயேசுவின் செல்ல பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க நாங்க, இயேசுவின் செல்ல பிள்ளைங்க. விருப்ப பாடல் மனுஷா.